பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சனிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய பூவாழ்வு டெண்டி சபையிலே நமக்கு உபவாச ஜெபம் இருக்கிறது. உபவாசத்திலே சபையார் யாவரும் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைய தினத்திலே நமக்கு பரிசுத்த ஆராதனை பூவாளூர் இருங்களூர் சபையிலே காலை ஆராதனை பூவாளூர் சபையிலே 8:30 மணிக்கும் இருங்களூர் சபையிலே 6:30 மணிக்கும் இருக்கிறது. கலந்து கொள்ளுங்கள். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் தூதனானவருடைய போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார். இந்த யாக்கோபை குறித்து ஓசியா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு கேட்டா, அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான். கவனிங்க, தன் தகப்பன் வீட்டிலிருந்து மாமன் வீட்டுக்கு ஓடி போனான். மாமன் வீட்டில் போய் 2 பரிவாரங்களோடு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது தன் சகோதரனை வஞ்சித்ததினாலே ஏமாற்றினாலே அவன் ஆட்களோடு உன்னிடத்தில் வருகிறான் என்று யாக்கோபுக்கு சொல்லப்பட்ட பொழுது யாக்கோபு பயந்து நடுங்கி அவன் இரவெல்லாம் காத்திருக்கிறான். ஆண்டவரே, என்னுடைய சொந்த முயற்சி நான் நம்பினேன், என் பலத்தை நம்பினேன். ஆண்டவர், இன்றைக்கு என் சகோதரன் என்னை கொன்று போட போகிறான், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இரவெல்லாம் செபித்த பொழுது அதிகாலையிலே தூதனானவர் சொல்றாரு, பொழுது விடுகிறது, நான் போக வேண்டும், என்னை விடு என்று சொன்ன பொழுது, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளியே நான் உம்மை விடமாட்டேன் என்று விடாபுடியாய் செபிக்கிறான். தூதனானவரோடு போராடுகிறான். ஆண்டவராகிய கர்த்தர் அப்ப அவனை பார்த்து கேட்கிறார், எப்பா உன் பேர் என்னடா சொல்றா? நான் யாக்கோபுதான் ஆண்டவரே, நான் எத்தன்தான் ஆண்டவரே, நான் ஏமாற்றுக்காரன் தான் ஆண்டவரே, நான் திருடன் தான் ஆண்டவரே, என் சகோதரனை ஏமாற்றினேன், என் தகப்பனை ஏமாற்றினேன், என் மாமனை ஏமாற்றினேன், என்னை தயவு செய்து மன்னித்தருளும் என்று சொல்லி போராடி செபித்து தூதனானவரை மேற்கொண்டு, இனி உன் பேர் யாக்கோபு இல்ல இஸ்ரவேல் என்று தேவனை ஆசீர்வதித்தார். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, அவன் தூதனானவரோடு போராடி தூதனானவரை மேற்கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தெய்வ ஜனமே, இந்த காலையில் விளங்கிக் கொள்ளுங்கள். விடாபடியாய் செபிக்கிற ஜெபம், போராடி செபிக்கிற ஜெபம், கண்ணீரோடு செபிக்கிற ஜெபம் ஒரு நாள் வீணாகாது. தேவ சமூகத்திலே காத்திருந்து கண்ணீரோடு போராடி எதற்காக நீ ஜெபிக்கிறாயோ அந்த காரியத்திலே ஜெயம் பெற வரைக்கும் ஜெபத்தை நிறுத்தக்கூடாது. நீ ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். கர்த்தர் நிச்சயம் உன் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்வார். நான் உனக்காய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீ எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினுடைய எங்களை ஆசை இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.